ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான காலிங் சாசரா அப்படின்ற ஒரு தரமான தெலுங்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து பெண்கள் காணாம போகிறாங்க. கடத்தப்படுற பெண்கள்லாம் ரெட் ரூம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு ஒரு குரூப்னால கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இவங்கெல்லாம் எதனால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டோம், இந்த சொசைட்டி கிட்ட கடி வாங்கிட்டோம், அந்த கோவத்தை வெளியும் காட்ட முடியாமல் உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் சைக்கோவாக மாறி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குரூப் கிட்ட பணம் கொடுத்து அப்பாவி பெண்களை கொடுமைப்படுத்த சொல்லி அதை பார்த்து இவங்களுடைய வெறியை வந்து தீர்த்துக்கிறானுங்க. இது தொடர்ந்து சீக்கிரட்டா நடந்துகிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஹீரோ இந்த ஒரு விஷயத்துல வந்து மாட்டுறாரு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2 பிஸ்னஸ்மேனை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ இது சேஃப் இல்லைன்னு தோணுது, வெளியே யாராவதுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்ல, வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாது, நம்மளா வெளியே போய் சொன்னாதான் உண்டு, அதனால கவலைப்படாம வா அப்படின்னு சொல்ல, அந்த நபர் ரொம்பவே பயப்படுறாரு. உன் பொண்டாட்டி மேலே உனக்கு கோவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, கொலவரி கோவம் இருக்கு அப்படின்னு சொல்ல, பட் உன்னால கொல்ல முடியாது, அதுக்கான தைரியம் இல்லை, அதுக்கான சொல்யூஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரெட் ரூம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இது ரொம்பவே சீக்கிரட்டாக நடத்தக்கூடிய இடங்க. அங்கே போனால் ஒரு சில பெண்களை எல்லாம் கடத்தி வச்சிருக்காங்க. ஒருத்த வந்து ஃபோட்டோஸ் காட்டுறான், இதில் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒருத்தன் சேர்ல உட்கார வைக்கிறான். அவங்களுடைய முகத்தையெல்லாம் காட்டவே இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குங்க. அந்த குரூப்ல பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கி இவங்க நேர்லையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும் போதே அந்த ரம்பத்தை வச்சு கையை வெட்டுறது, காலை வெட்டுறதுன்னு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ரெட் ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஊருக்குள்ள இருந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க அதை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அங்கிருந்த விக்டம்ஸ்ல ஒரே ஒரு நபர் மட்டும்தாங்க சர்வைவ் ஆயிருக்கிறாரு. அவருடைய பேரு நம்ம சங்கர்னு வச்சுக்கலாம். சங்கருக்கு அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் சரியா நடக்க முடியாம ஆயிருக்குங்க. ஸ்டிக்கு வச்சுட்டு தான் நடந்துகிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வந்து அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆனா இவர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு மறுத்தர்றாரு. ஏன்னா அந்த இன்ஸ்டன்ட்ல அவருடைய மனைவி தியாவையும் அவர் இழந்திருக்கிறாருங்க. இந்த யூடியூப் சேனல்காரங்க சொல்றாங்க, எங்க கிட்ட 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நீங்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து விழிப்புணர்வாவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அவங்க கொலை பண்ணது 6000க்கும் மேலே. ஸோ நான் இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு விரும்பலை, ஏன்னா அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தினாலலாம் வந்து நான் இன்டர்வியூ கொடுக்காமலாம் போல. ஸோ நான் இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோடைய பிரதரை காட்டுறாங்க. ஸோ ஹீரோடைய பிரதர் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கறதுக்காக வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுடைய பேர் லட்சுமி. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு லேடி குடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஹீரோடைய பிரதரை அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோடைய பிரதருக்கு சங்கட்டமா போயிருதுங்க. அவருக்கு 22 வயசு தான் ஆகுது, ஆனா லுக்கு அங்கிள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாய்க்கிறாங்க அப்படின்ற கடுப்புலயே இருந்துகிட்டு இருக்காரு. சரி நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக பஸ் ஸ்டாப் வந்திருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்த உடனே அந்த இடத்துல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ ஸ்மைல் பண்றாரு. அந்த பொண்ணு பதிலுக்கு ஸ்மைல் பண்ணாம ஒரு மாதிரி பயப்படுது. மறுபடியும் 2வது வாட்டி ஸ்மைல் பண்றாரு. அந்த பொண்ணு மறுபடியும் பயப்படுது. சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட பிரதரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த பொண்ணு போற காரையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காரை நிப்பாட்டி அதிலிருந்து ஒருத்தன் இறங்கி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே போட்டு பொலன்னு புழக்கிறாரு. அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோ பக்கம் நின்னுக்குது. அப்பதான் தெரிய வருது அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கிறாரு. எப்படின்னா அவனுங்க கிட்னாப் பண்றானுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஹீரோடைய பிரதர் கேட்க, யதார்த்தமாக தான் அந்த பொண்ணை பார்த்தேன், பார்த்துட்டமேன்னு ஸ்மைல் பண்ணேன். ஒன்று அந்த பொண்ணு பதிலுக்கு ஸ்மைல் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி கண்டுக்காம போயிருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு பயந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு. சரி இன்னும் 2வது வாட்டி ஸ்மைல் பண்ண அதே மாதிரி தான் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுச்சு. சம்திங் ராங் எனக்கு தோணுச்சு, அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எப்போதுமே தப்பு பண்ணுறவங்களுடைய சைக்காலஜி, நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனுங்க ரியாக்ட் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு காரை நிப்பாட்டி அடிக்கிறதுக்காக வந்தானுங்க. அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணுறானுங்கன்னு சொல்லி அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிடுறாருங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோடைய பிரதரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பிரதர் சொல்கிறாரு, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆக வேண்டியது தப்பி தவறி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. லட்சுமி அக்கா ஹீரோ தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பிரதர் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே இன்ட்ரோ பண்ணி வைக்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்களுடைய பேரை சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு அப்செட் ஆயிடுறாரு. என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் தெரிய வருது ஹீரோக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. அந்த சிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டெட் பாடியாக தான் மீட்கப்பட்டிருக்காங்க. ஏதோ விபத்தில் இறந்து போயிருக்காங்க
போயிருக்காங்க போல. ஆனா இந்த விஷயத்த ஹீரோ வந்து அவங்க குடும்பத்தினர்கிட்ட சொல்லவே இல்லை. காணாம போனவளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர்கள் கிட்ட தன்னோட அக்கா இறந்து போன விஷயத்த மறைச்சிருந்திருக்கிறாருங்க. அதனாலதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்காவோடைய பேரை கேட்டதும் இவர் மனமுடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் சிம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஆஃபீஸ் யூஸுக்குன்னு ஒரு சிம் கார்டு வாங்கிக்கோங்க, அந்த சிம் கார்டோட பில் எல்லாத்தையுமே ஆஃபீஸ் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயே வந்து இந்த சிம் கார்டு ப்ரொவைடர் வந்திருக்காங்க. போய் கேட்கும்போது அவங்க வந்து இன்டர்நெட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் மேனுவல் சிம் கார்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஹீரோட பிரதர் நான் நம்பர் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சிம் கார்ட்ஸை பிடுங்க, அதெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து வீணாக போயிருதுங்க. சரி நாளைக்கு வந்து நான் வேற பண்டல் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சிம் கார்டு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாரு. ஹீரோ புதுசாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காருங்க. அந்த அப்ளிகேஷனோட பேர் ரெஸ்கியூ. எப்படி நம்ம ஊரில் காவலன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, போலீஸ்காரங்களால் உருவாக்கப்பட்டது. நம்ம ஏதாவது ஒரு மோசமான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் மூலமாக உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்கலாம். அதே கான்செப்ட் தாங்க. பட் இப்போ ஹீரோ உருவாக்கி இருக்கிற சாஃப்ட்வேர் இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு, இன்னும் லான்ச் எல்லாம் ஆக கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோவும் ஹீரோட பிரதரும் காரில் போகிறாங்க. போலீஸ்காரங்க அங்கே வழிமறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஹீரோட பிரதர் காரை திருப்பிடுறாருங்க. பார்த்தாங்க இந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் ஷாப் இருக்குது, நம்ம சிம் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, வா அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படின்னு மேனுவல் சிம் கார்டு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ரிட்டர்ன் அனுப்பக்கூடிய சிம் கார்டை சேல் பண்ணக்கூடிய சிம் கார்டுன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்து ஹீரோ தலையில் கட்டி விட்டு தாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் மேனேஜர் வந்து சொல்கிறாரு, அது ரிட்டர்ன் அனுப்பக்கூடிய சிம் கார்டு, அது ரிஜிஸ்டர் கோட் ஆக கிடையாது, அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா. ஹீரோ அந்த சிம் கார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோடைய ஃபோனு ஆக்டிவேட் ஆயிருதுங்க. ஆக்டிவேட் ஆன உடனே ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணால் சஹாசரா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் யாருமே கிடையாதுங்க, ராங் நம்பர் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. சஹாசரா இருக்காங்களா, நீ யாரா, நீ எப்படிரா அவளோட மொபைல்ல இருந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான். நீ யாரா, நான் இன்னைக்கு தான் சிம் கார்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னடா அது இன்னைக்கு தான் சிம் கார்டு வாங்கணும், இத்தனை கால் வருது, சஹாசராவை பற்றியே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. லக்ஷ்மி அக்கா தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணலான்ட்டு போகிறாங்க. டக்குன்னு ஃபோன் கட் ஆயிடுது. அந்த அக்கா வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வருதுங்க, நீ இந்த நம்பரை வாங்கியிருக்க கூடாது, அவசரப்பட்டு நீ இந்த நம்பரை வாங்கிட்ட அப்படின்ட்டு. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அங்கே கட் பண்ணால் இந்த ரெட் ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததாகவும், அது இப்போ இல்லை, போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டாங்க, அதனால் இந்த சங்கர் மட்டும் பாதிக்கப்பட்டு தப்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க இல்லையா. ஆனால் ஸ்டில் இந்த எக்ஸ் ரூம் வந்து ரன் ஆகிட்டு தாங்க இருந்துட்டு இருக்கு. ஒரு குரூப் தொடர்ந்து பெண்களை கடத்திக்கிட்டே இருக்காங்க, அங்க வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை காசு கொடுத்து பார்க்கறதுக்கும் ஆட்கள் ஊருக்குள்ள இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோடைய பிரதர் உங்க போனை கொடுங்கன்னா உங்க போன்ல கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மொபைலை வாங்க கால் வருது. அட்டன் பண்ணா யாரும் பேச மாட்டேன்றாங்க. மறுபடியும் கால் வருது, அட்டன் பண்ணா யாரும் பேச மாட்டேன்றாங்க. சரி கால் வந்தது இல்லையா, அந்த நம்பரை லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கால் பண்றாரு. ஹீரோடைய மொபைலுக்கு கால் வருது. அப்ப ஹீரோடைய பிரதர் அட்டன் பண்றாரு. அப்பதாங்க தெரிய வருது, ஹீரோடைய நம்பர்ல இருந்தே ஹீரோக்கே கால் வருது. அந்த மெசேஜில் ஒரு த்ரெட்டனிங் வந்தது இல்லையா, அதுவும் ஹீரோடைய நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. புது சிம் கார்டு அப்படின்றதுனால ஒரு நம்பர் மனப்பாடம் பண்ணல. சரி அது இருக்கட்டும், அது எப்படி ஒரு நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கே கால் வரும் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இவருக்கு ஒரு கேள்வி வருது. ஹீரோடைய பிரதர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. டவர்லையும் சாஃப்ட்வேர்லையும் ஏற்படுற கிளிச்சு காரணமாக கிராஸ் டாக்லாம் நடக்கும், மேபி அந்த மாதிரி இது நடந்திருக்கலாம், எப்படியும் அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் கண்டுபிடிச்சி அந்த பக்கை கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஹீரோடைய பிரதர் சொல்கிறாருங்க. அப்புறம் ஹீரோடைய பிரதர் ஹீரோக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஸ்ருதி அப்படின்ற ஒருத்தங்க வீட்டுக்கு வருவாங்க, எம்டியோட சொந்தக்காரங்க தான், நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதி வராங்க. பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. பார்த்தா வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் ஸ்ருதியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் கனவு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பார்த்தா இப்போதான் ஸ்ருதி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படியே பயந்துக்கிட்டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்த மாதிரி இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் ஸ்ருதி காணாமல் போயிடுறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுனா வீல் சேர் மட்டும் இருக்குது, ஸ்ருதியை காணும். டக்குன்னு பார்த்தா இதுவும் ஹீரோட இமேஜினேஷனாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரியலாகவே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோடைய மொபைல் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதும் நம்ம ஹீரோவை சுற்றி இந்த மாதிரி அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறதும் வச்சு பார்க்கும்போது சம்திங் ராங் அப்படின்றது நமக்கு தோணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ருதி வீட்டுக்கு வந்து ஹீரோ கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த ரெட் ரூம்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்ட சங்கர் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தலையா, இந்த நபருடைய மனைவி கடத்தப்படுறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டான மனைவியை அந்த ரெட் ரூமில் இருக்கிறவங்க கொலை பண்ணியிருக்காங்க. இன்னுமே அந்த ரெட் ரூம் சார்ந்த கும்பல் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸில் போயிட்டு இதை பற்றி பேசுகிறாருங்க. ஆனால் போலீஸ்காரங்க வந்து பணம் கொடுத்தா தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்ட்ராங் ஆக்குவோம், இல்லாட்டி நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக பேசிடுறாங்க. சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மன உளைச்சலையே இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்ருதியை ட்ராப் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் மேலே காரில் இடிக்கிற மாதிரி போய் ஜஸ்ட் மிஸ்ஸில் நிப்பாட்டிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை சாரி சொல்லி ஒரு 500
ரூபாய் பணம் கொடுக்க அந்த பையன் பணம்லாம் வேண்டாம், உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சைகிலேயே சொல்கிறான். அந்த பையனால் வாய் பேச முடியல. எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் ரெயினில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பையன் ஃப்ளவர் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்றாருங்க. அந்த ஃப்ளவரை நம்ம ஸ்ருதிக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்ரொமான்டிக்காக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் ராத்திரி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி உன்னை தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொன்னான் இல்லையா ரெயினில் பார்த்துருக்கேன்ட்டு, அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு ரெயினில் வந்து நிற்கிறா, ஒரு எல்லோ கலர் ஸ்கூட்டி. அந்த பொண்ணோடைய ட்ரெஸ்ஸு ரெயினில் நனைஞ்சு டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதை பசங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்ததும் ஹீரோ டென்ஷன் ஆகி வந்து அவனுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோடைய கோட்டை கலட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு காப்பாற்றுறாரு. பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பைக்கர் பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து ரியல் மென் அப்படின்னு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. இந்த வீடியோவை நம்ம ஸ்ருதி பார்த்ததா வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அந்த எல்லோ கலர் ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டி நம்பரை ட்ராக் பண்ணும்போது அது வந்து சஹர்சா அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த பொண்ணை நான் சாரானே சொல்லிக்கிறேங்க. ப்ரொனன்சியேஷன்ல நமக்கு பயங்கர பிரச்சனை இருக்கு. ஃபோன் பண்றவன் அந்த பேரை சொல்லி தானே நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி அந்த பொண்ணை ட்ராக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஸ்கூட்டியை வந்து சேல் பண்ணிட்டாங்க. இப்போ அனு அப்படின்றவங்க தான் ஓன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இதுக்கு முன்னாடி ஓனரான அந்த சஹர்சா சாரா அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. இப்போ ஹீரோவும் ஸ்ருதியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. போற வழியில ஒருத்தவங்க கார்ல இடிச்சு கீழே விழுந்துடுறான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் உயிர் பழைக்கிறான். இல்லாட்டி கட்ட மூஞ்சில ஏறி செத்துருப்பான். போலீஸ்காரங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அந்த நபர் ஒன்றும் இல்லை, நாங்களே பேசி சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த நபர் சொல்ல, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவும் ஸ்ருதியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஸ்ருதிக்கு வேலை கிடச்சிருக்குங்க. அந்த சந்தோஷத்தில் ஹீரோவை ஹக் பண்ணும்போது டக்குன்னு பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. என்னடான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ரேடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருக்கு. அதாவது இவர் ரெஸ்கியூ அப்படின்ற அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்கிறார் இல்லையா, அது இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்பப்போ அது கோளாறு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போது ஸ்ருதிக்கு வேலை கொடுத்த பாஸ் தான் வந்து சங்கர். சங்கரை நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோ கொடுக்கும்போது ஹீரோக்கு ஆல்ரெடி சங்கரை பற்றி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க தானே அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்ல விஷயம், சில பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, நீங்கள் நடத்தி காட்டுறீங்க அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் காரில் கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ நேராக படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை காப்பாற்றினார் இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் நலன் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு ஹீரோட கையில் கயிறை கட்டி விட்டு ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ருதி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ருதிக்கு நம்ம ஹீரோ மேலே அளவு கடந்த காதல் கிரியேட் ஆகுது. வீட்டுக்கு போய் இன்டெரக்டாக அந்த காதலை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ பெருசாக கண்டுக்க மாட்டேன்றாரு. இருந்தாலும் ரோஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நெருங்கி வரலாம்னு நினைக்கும் போது ஹீரோடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோளாறு கொடுத்துருது. 2 பேரும் விலகி போயிடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா லவ் மேரேஜ் அப்படின்றதுனாலையும் ஹீரோ லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே அமையல அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம ஸ்ருதி பக்கத்தில் உட்காந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ள பவர் சப்ளை வந்து விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கு. டிவியில் பார்த்தீங்கன்னா ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரியான ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் நம்ம ஹீரோ மாலில் இருக்கிறாருங்க. அப்போ கரெக்டாக ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்து இந்த சஹாஸ்ரா அப்படின்ற அந்த பொண்ணு வந்து ஹீரோவோடைய பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, என்னங்க பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ குழம்பி போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஹீரோவும் ஸ்ருதியும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃபோன் வந்து அடிச்சிட்டு இருந்திருக்குங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அக்கா தான் ஃபோன் அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு பேய் வாய்ஸ் கேட்டிருக்குங்க. அந்த வாய்ஸை கேட்டதுலேருந்து லக்ஷ்மி அக்கா ஒரு பயத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த அக்கா கிட்ட விசாரணை பண்ணும்போது ஆரம்பத்தில் சொல்ல மறந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற அந்த பொண்ணு வந்து ஒரு பேய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு மேலும் குழப்பத்தை கிரியேட் பண்ணுது. சரி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சிம் கார்டு வாங்கும்போது அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த அட்ரஸை நம்ம தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு ஹீரோ போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட மொபைலுக்கும் ஹீரோடைய பிரதர் மொபைலுக்கும் நான் ஆபத்தில் இருக்கேன் என்னை காப்பாத்துங்கன்ற ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் நம்ம ஹீரோ அனுப்பவே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி பையன் தான் இருக்கிறான். அந்த ரவுடி பையன் வேற யாரும் கிடையாது. ஒரு முறை நம்ம ஹீரோவும் ஸ்ருதியும் காரில் போகும்போது கீழே விழுந்துட்டு பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறேன்ட்டு போனான் இல்லையா, அவன் தான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஸ்ருதியும் ஹீரோடைய பிரதரையும் வந்து பிடிச்சி வச்சுட்டு இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ ஹீரோ தான் குற்றவாளி அப்படின்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னுடைய நம்பர்லேருந்து தான் மெசேஜ் வந்தது லொக்கேஷனோட, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் நம்ம பிரதரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒருத்தனை அட்டாக் பண்ணியிருக்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க, அது எப்படா உன்னோட நம்பர்லேருந்தே உனக்கே கால் வரும் அப்படின்னு ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கும்போதே கால் வருதுங்க. அது அவரோடைய நம்பர்லேருந்தே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கால் வருது சார், யாரும் பேச மாட்டேன்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க விசாரிச்சதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட அடி வாங்கினான் இல்லையா, அவன் ஒரு கிட்னாப்பர், அவனை ரொம்ப நாளாக போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஹீரோ
ஹீரோ பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போலீஸ்காரங்க அனுப்பி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரெட் ரூம் அப்படின்ற இடத்துல ஒரு பொண்ணை கட்டி போட்டு ஆணி அடிச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் அப்படின்றத ஹீரோ கொஞ்சம் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாரு. யார்? இந்த அந்த சாரா அப்படின்ற அந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யார் அப்படின்றத தீவிரமாக தேடும் போது அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ கிடைக்குது. இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலாக இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்குங்க. ஸோ இந்த பொண்ணை ஹீரோக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது. இந்த பொண்ணு நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கும் ஹீரோ முயற்சிகள்லாம் எடுத்திருந்திருக்கிறாரு. அந்த சாரா அப்படின்ற பொண்ணு யார் என்ன அப்படின்ற சாராவுடைய கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாரா பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா யாரும் இல்லாமல் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு பொண்ணுங்க. பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஆர்ஜே ட்ரைனிங்லாம் எடுத்து ஆர்ஜே ஆகிட்டாங்க. ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது போக பொதுமக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேட்டராகவும் இருந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷனில் வழக்கம் போல் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கான்டாக்டில் வரா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிராமத்திலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுடைய ஃபோன் கட் ஆயிருது. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணை யாரோ ஒருத்தங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஆர்ஜேவா அங்கே ரேடியோ ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சாராக்கு எதுவுமே தெரியாது. இப்போ லைன் கட் ஆகிடுச்சு, பாட்டு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு விட்டாங்க. இப்போ மேட்ரிமோனி சைட்டில் நம்ம சாராவோடைய ஃபோட்டோ பார்த்துட்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க. வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோடைய அம்மா தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஆண்டி எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி மேட்ரிமோனியில் போஸ்ட் பண்ண அப்படிங்கும் போது எனக்கு புரியுதுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட பையனோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம சாராவோடைய ஃப்ரெண்டு வந்து பிடுங்கி பையன் நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சாராவும் மீட் பண்ணட்டும் அப்படின்னு மீட் பண்ணுறதுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் சாரா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஹீரோ வர கிடையாது. ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப். அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போதும் சுவிச் ஆஃப்னு வந்திருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாரா கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் சாரா வந்து காஃபி ஷாப்புக்கு தனியாக போகிறத எவனோ ஒருத்தன் பார்த்து நோட் பண்ணி அந்த வண்டியில் ஏதோ ஒரு கோளாறு பண்ணி விட்டாங்க. போகிற வழியிலேயே நம்ம சாராவோடைய ஸ்கூட்டி நின்று போயிடுது. அந்த வழியை வந்து ஷேர் ஆட்டோ நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லைங்க நான் வரல அப்படின்னு சாரா சொல்லியிருக்காங்க. உள்ள ஒரு லேடி உட்காந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்ல, ஓகே உள்ள ஒரு லேடியே இருக்காங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவும் பார்த்தீங்கன்னா உள்ள போய் உட்காந்துருந்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஆட்டோவில் கிளம்ப ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. டக்குன்னு அந்த லேடியும் அந்த நபரும் சேர்ந்து சாராவை பண்ணிட்டு போய் ரெட் ரூம் அப்படின்ற இடத்துல அடைச்சி வச்சிடறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாரா கிட்ட ரேடியோவில் பேசின பொண்ணு. அந்த பொண்ணோட வாய்ஸை வச்சே நம்ம சாரா கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் அம்மா அப்பாவை கடைசியாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்க்கா, என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக ஃபோட்டோவை காட்டவும் நம்ம சாராவை ஒருத்தன் சூஸ் பண்ணிடுறான். நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுறதுக்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அங்கேருந்து போகிறாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கான். அவன் சரியாக படிக்கல, பட் பணம் கொடுத்து டாக்டர் ஆகிட்டான். டாக்டர் ஆனதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணி இருந்திருக்கான். இது தெரிய வந்ததும் இவனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி துரத்தி விட்டாங்க. பட் இவன் சர்ஜரி பண்ணணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ சாராக்கும் ஆப்ரேஷன் பண்ண போகிறதா சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சாராவோடைய கைக்கு ஏற்ற தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜிக்கல் நைஃப் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து கழுத்தில் ஒரு போர்டு போட்டுட்டு நம்ம சாரா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு இந்த டோர் ஓப்பன் பண்ணுற அந்த செக்யூரிட்டி கார்டு எடுத்துகிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை இப்போதைக்கு காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து கூட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி வராங்க. ஸோ இந்த பொண்ணு கடைசியில் அவங்க கிட்ட மாட்டிக்கிறா. நம்ம சாரா மட்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேலே சாராவை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கன்னை வச்சு பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ சாரா பார்த்தீங்கன்னா நடு ரோட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ரூமை சார்ந்தவங்க திரும்ப போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்குது. அந்த கார்காரங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு சாரா போகிறா. அந்த காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஹீரோ தான். ஆனால் ஹீரோக்கு கேட்கல. அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. பின்னாடி வந்த ஒரு லாரி சாரா மேலே மோதி ஸ்பாட்லேயே சாரா இறந்து போயிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்திருக்காரு. அதனால தான் சாராவை மீட் பண்ணுறதுக்காக அவர் போவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோடைய அம்மா நீ வாட்ஸ்அப்பில் அனுப்புனாதான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன்ற, உன்னோட பேக்லேயே வந்து பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் சாராவோடைய ஃபோட்டோவும் இருக்குங்க. ஸோ சாரா பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கனெக்ஷனை மேக் பண்ணுற அந்த ஒரு டைமில் தான் வந்து சாரா கிட்னாப் பண்ணப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருந்திருக்கிறாங்க. ஸோ சாராவோடைய ஆன்மா அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை வெளி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை பின்தொடருதோ இந்த மாதிரி அப்பப்போ இன்டெரக்டாக மெசேஜஸை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டே இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது.
பட் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் இதை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரிஜிஸ்டர் ஆகலை. அண்ட் நிறையா பொண்ணுங்க காணாமல் போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா, காணாமல் போன பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாத பெண்களாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு யாரும் ஒருத்தங்களாவது கேர் பண்ணாதானே காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ்காரங்களும் ஆக்ஷன் எடுப்பாங்க. யாரும் இல்லாதனால தான் இது அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ பிலீவ் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ கோவத்தை வந்து ஸ்ருதி கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு என் ஃபோனை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி சொல்கிறாங்க நான் ஃபோன் எடுக்கல அப்படின்ட்டு. அப்போ ஹீரோட பிரதர் வந்து நான் தான் ஃபோனை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நீ வேணுனே தான் என் மேலே கோவத்தை காமிச்சிக்கிட்டு இருக்க, நான் உன்னை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கேன், பட் நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொற்ற மலையில் ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில் ஸ்ருதியை கடத்திட்டு போகிறாங்க. ஹீரோட பிரதர் அதை பார்த்துடுறாரு. ஹீரோட பிரதர் அவங்களை அடிக்கிறதுக்காக வராரு. உடனே ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. ஆனால் ஹீரோவையும் ஹீரோட பிரதரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஸ்ருதியை அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டலில் கண்முழிக்கிறாரு. ஸ்ருதி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்ருதியை வந்து அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. எங்கே போய் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்ருதியோட மொபைல்லையும் ஹீரோட மொபைல்லையும் ஹீரோ சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லோருடைய மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ அப்ளிகேஷனோடைய பீட்டா வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அது மட்டும் சரியாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அதை ட்ராக் பண்ணும்போது ஒரு நபர் மாட்டுறாரு. அந்த நபரோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ பொலன்னு பொழக்கிறாரு. உன் ஆள் வந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டான், நீ ஒழுங்காக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என்ன அவங்க கொன்றுவாங்க, சொல்லலான்னா நீ என்னை கொன்றுவ, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனோடைய பொண்டாட்டியை பிடிச்சி வச்சுட்டு நீ சொல்லலான்னா அவன் பொண்டாட்டியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த நபர் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கான். லூசிஃபர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் வந்து இந்த ரெட் ரூம் அப்படின்றது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த பொண்ணை கடத்தணும் அப்படின்ற ஃபோட்டோ ஒருத்தன் போட்டு விட்டுருவான். அந்த பொண்ணு ஒரு கும்பல் வந்து கடத்துவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரெட் ரூமில் ஒருத்தன் வைப்பான், இன்னொருத்தன் டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அந்த குரூப்பில் ரிஜிஸ்டர் ஆகிறவங்க பணத்தை கொடுத்து அவங்கள கொடுமைப்படுத்துறத பார்த்து ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியை பற்றி கேட்கும்போது அந்த நபர் சொல்லலான்னு வராரு. தூரத்தில் இருந்து ஸ்னைப்பரை வச்சு அந்த நபரோடைய மனைவியும் அந்த நபரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோடைய பிரதரும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்து இப்போது நம்ம சங்கர் கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா சங்கரும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ரூம்னால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தானே. அவர் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நாம் அதே மாதிரி பணக்காரங்க மாதிரி பெட்டு கட்டுவோம். ஸோ யார் அதிகமாக பெட்டு கட்டுறாங்களோ அவங்கள வந்து நேரில் பார்க்க வைப்பாங்க, பேலன்ஸ் இருக்கிறவங்களையெல்லாம் வந்து ஆன்லைனில் பார்க்க வைப்பாங்க. யார் அதிகமாக பெட்டு கட்டுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள போட்டு தள்ளிட்டு அவங்களோட இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சங்கரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கரெக்டாக அவங்க ஆளுங்க வராங்க. ஸோ கோடு, வண்டி நம்பர் இதெல்லாம் கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே அந்த ரெட் ரூம் அப்படின்ற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஹீரோ கிட்டேயும் இன்னொரு பொண்ணை வந்து சங்கர் கிட்டேயும் ஒப்படைச்சிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரிய வருது, ஸோ ஹீரோவும் இந்த சங்கரும் என்ன காரியத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய அக்கா இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு காரணமும் இவனுங்க தான். ஸோ ஹீரோடைய அக்காவை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணதும் இவனுங்க தான் அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே வழி, சொல்கிற டைமுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய லாக் எதுன்னு பார்த்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிடணும், இல்லாட்டி அந்த பொண்ணோட மண்டையில் ஸ்க்ரூ இறங்கி செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் சங்கர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை வச்சிருக்காங்க. சங்கரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அன்லாக் பண்ணி ஸ்ருதியை காப்பாற்றிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நிற்கல, ஸ்டெடியாக நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போவே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ரெட் ரூமை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதே இந்த சங்கர் தான். ஆக்சுவலாக இந்த சங்கர் வந்து விக்டமாக மாறி வெளியே வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்து போலீஸ்காரங்க உள்ளே வந்துட்டாங்க, இங்கேருந்து யாருமே தப்பிக்க முடியாது, தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம விக்டமாக மாறுறது தான், விக்டமாக மாறணும்னா நம்மள ஒரு ஆள் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த சங்கர் அவருடைய பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டு நானும் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு போலீஸ்காரங்க சங்கரை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இவருக்கு கால் உடஞ்சதா இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க, எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த ரெட் ரூம் அப்படின்ற ஏரியாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததே சங்கர் தான். ரெட் ரூம் சம்மந்தமாக போலீஸ்காரங்களுக்கு ஏதாவது லீக்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அடிக்கடி சங்கர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஹீரோ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, காணாமல் போன பெண்கள் எல்லோருமே அம்மா அப்பா இல்லாமல் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பெண்கள், அவங்க எல்லோருக்குமே வந்து வேலை வாங்கி கொடுத்தது சங்கர். சங்கர் அந்த ரெஸ்யூமை வாங்கி அந்த ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு தான் பொண்ணுங்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த ஹீரோ முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன் இடத்துக்கே வந்து அவனை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு.
ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சங்கரை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. இப்போ சங்கருக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கர் வந்து நீ என்னை உயிரோட விட்டுரு, என்னை கொண்டுட்டேன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது, பட் உயிரோட விட்டேன்னா இன்னொரு பொண்ணோட உயிரை உன்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்ணில் காட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஸ்ருதியை காப்பாற்ற முடியல, அந்த பொண்ணையாவது காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு அந்த முடிவுக்கு ஓகே சொல்லிடுறாருங்க. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்த உடனே மறுபடியும் அவன் டக்குன்னு கன் எடுத்துட்டு ஹீரோ போட்டு தலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோடைய மொபைலில் தேங்க்யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. அந்த மொபைல் கரெக்டாக சங்கரோடைய கால் கிட்ட கிடக்குது. அப்போவே மறுபடியும் பாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நகர்றாரு. டக்குன்னு அந்த மொபைல் வெடிச்சு சங்கர் கூட இருந்த நபரும் இறந்து போயிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி கிட்ட போகும்போது ஸ்ருதி உயிரோட தான் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.